ஹலோ வெல்கம் டு sztamiltechnology. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பழுதாக போன ஒரு ரிப்பேரான ஒரு ஹார்ட் டிஸ்க் அல்லது எஸ்டி கார்டு பென்ட்ரைவ் இப்படிப்பட்ட சாதனங்களை இப்போ கிராஷ் ஆகிட்டு இப்போ ஹார்ட்வேர் ரீதியாக பழுதாக போனாலும் செய்யலாம். இப்போ சாஃப்ட்வேர் ரீதியாக இப்போ ஃபார்மேட் பண்ணிக்க அது எரர் ஏற்படும். இப்போ விண்டோஸ் அனேபிள் டு கம்ப்ளீட் ஃபார்மேட் ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட எரர்களை என்னென்ன ரிப்பேர் பண்ணுறன்ற பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இது கொமாண்ட் ப்ராம்ப்டை வச்சு ரிப்பேர் பண்ணுறது. இப்போ நான் என்ன பிசிக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஹார்ட் டிஸ்க் கொண்டு கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஃபைல்ஸில் போய் மை கம்ப்யூட்டரில் பார்த்தா அதில் காட்டே இல்லை. ஆனால் இதில் போய் பார்த்தா இதில் நான் எக்ஸ்டர்னலாக அடிச்சிருக்கபடியாக ஏடிபிஐ பிரிட்ஜ்னு காட்டுது. யூஎஸ்பியில் அடிச்சிருக்கேன். ஆனால் யூஎஸ்பியில் இது காட்டலை. இது என்ன இன்டர்னலாக இருக்க பார்ட்டிஷன்ஸ், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் இருக்க பார்ட்டிஷன்ஸ். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன ரிப்பேர் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். இந்த ரிப்பேருக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கும். அதனால் நான் என்னென்னு கொமாண்ட் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறன்ற மட்டும்தான் காட்டுவேன். 40 நிமிஷம் ஃபுல்லாக காட்ட மாட்டேன். அப்படி ஃபுல்லாக காட்டலாது. அதனால் நான் என்னென்னு கொமாண்டை மட்டும்தான் காட்டுவேன். ஓகே, இப்போ என்னன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல நீங்கள் கொமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டாக டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணணும். இப்போ நாங்கள் டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணி எங்களோட இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த டிஸ்க் பார்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் ஆகும். இதை நாங்கள் ஃபுல்லாக்குறேன். இதில் இப்போ நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா வால்யூமே பார்க்கணும்னா லிஸ்ட் வால்யூம் வந்து டைப் பண்ணணும். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற வால்யூம் எல்லாம் காட்டுது. இது பாருங்க, ரோ பார்ட்டிஷனில் இருந்தால் அங்கே கம்ப்யூட்டரில் காட்டாது. இப்போ அதை என்னென்ற ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இந்த ரோவில் என்னென்னு இப்போ ஹார்ட் டிஸ்கன்றபடியாக நாங்கள் NTFS ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இதே பென்ட்ரைவாக இருந்தால் FAT32, SD கார்டாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் கொண்டு வரணும். இப்போ ரோ ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த ஹார்ட் டிஸ்கை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது இப்போ SD கார்டாக இருந்தாலும் சரி, வேறு என்ன ஒரு நினைவக சாதனமாக இருந்தாலும் அதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இப்போ ரிப்பேர் பண்ணுறத பற்றி தான் பார்ப்போம். இப்போ நார்மலாக நாங்கள் ஃபைல்ஸுக்கு போய் ரிப்பேர் பண்ணலாம். அது ஓகே, இப்போ பார்ப்போம் என்னென்னு. முதல்ல நாங்கள் இந்த வால்யூம் 8 தான் அது செட்டப் பண்ணியிருக்கபடியா. இப்போ வால்யூம் 8 செலக்ட் பண்ணணும். செலக்ட் வால்யூம் 8 கொடுக்குறேன். இந்த வால்யூம் 8 காட்டுறபடியா வால்யூம் 8 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரா கொடுத்தோடனே வால்யூம் 8 இஸ் த செலக்டட் வால்யூம் ரெண்டு பேரும். பிறகு நாங்கள் இதை க்ளீன் க்ளீன் டிஸ்பார்ட் சக்ஸஸ் இன் கிளீனிங் த டிஸ்க். அடுத்தது நான் கொடுக்க வேண்டியது வந்து கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி. இப்போ கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி என்ற அந்த கொமாண்டை கொடுத்துட்டு என்ட்ரா கொடுக்கணும். என்ட்ரா கொடுத்த உடனே எங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஒரு இப்போ 596 GB இருக்குது. இப்போ 596 GBக்கும் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் டிஸ்பார்ட் சக்ஸஸ் இன் கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபைட் பார்ட்டிஷன் வந்துடுது. இப்போ நாங்கள் இதை ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணுறதுக்கு சும்மா ACTIV ஆக்டிவ் பண்ணி கொமாண்ட் கொடுத்தா சரி. டிஸ்பார்ட் மார்க் த கரண்ட் பார்ட்டிஷன் ஆஸ் ஆக்டிவ். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நார்மலாக நாங்கள் FORMAT ஃபார்மேட். இப்போ FS ஈக்குவல் என்று கொடுத்துட்டு FS இப்போ ஃபார்மேட் இப்போ NTFS இப்போ ஹார்ட் டிஸ்கண்டபடியாக நான் NTFS கொடுக்க போகிறேன். இதே பென்ட்ரைவாக இருந்தால் நீங்கள் FAT32 கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு டிவைஸ் ஸ்டோரேஜுக்கு மூவ் இருக்குது. அப்படி இப்போ பென்ட்ரைவ் SD கார்டு எல்லாத்துக்கும் FAT32 தான் கொடுக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு NTFS வரும். இப்போ நான் NTFS கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரா கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரா கொடுத்தோன்னே கீழே 0% கம்ப்ளீட்டட் வரும். இது 100 ஆக மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அல்லது 1 TB ஹார்ட் டிஸ்காக இருந்தால் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயும் பிடிக்கும். இதே ஒரு 8 GB மெமரி கார்டாக இருந்தால் அரை மணித்தியாலம், half an hour இதை நாங்கள் செஞ்சிடலாம். ஓகே, நான் இப்போ இது ஃபுல்லாக மட்டும் காட்டல. இதோட வீடியோ நிப்பாட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.